ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான முறுமுறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் போல் ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியை ஒரே அடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். காலிஃப்ளவர் மேலே இந்த மாதிரி ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை பொரிச்சு எடுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதில் காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. போடும்போதே பிரித்து போட்டோன்னா நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு பக்கோடா கிடைக்கும். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. நல்லா ஒரு நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடும்போது தான் அந்த மசாலாலாம் பிரிஞ்சு போகாது, நல்லா காலிஃப்ளவரோடு ஒட்டி வரும். நல்லா பாருங்கள், மசாலா பிரிஞ்சு போகாமல் எவ்வளோ அழகாக காலிஃப்ளவரோடு ஒட்டி வருது. இது மாதிரி நல்லா திருப்பி விட்டு பபிள்ஸ்லாம் அடங்கணும். அடங்கினதுக்கப்புறம் பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள்.